இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற நமச்சிவாயத்தின் பதிகத்துடன் இந்த நாளை துவங்குவோம். அஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு நல்ல உற்சாகமான நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். 21/7/2025 ஆடி மாதம் 5ஆம் நாள் விஸ்வவாச வருடத்திலே திங்கட்கிழமையான இன்று தேய்பிறை ஏகாதசி. வருடம் பிறந்து 222 நாட்கள் ஆகி 163 நாட்கள் கையிலே வைத்திருக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் சர்வ ஏகாதசி. திருத்தணி முருகனின் தெப்போற்சவமும் நாயனார் கோயில் சௌந்தரநாயகியின் ராஜாங்க அலங்கார காட்சியும் இன்றைய சிறப்பு. நாளின் நல்ல நேரமானது காலை 6:15 7:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். இன்றைய ராகு காலம் 7:30 மணி 9 மணி வரைக்கும் ராகு காலம். குளிகை காலம் 1:30 மணி 3 மணி மத்தியான வேளையில். யமகண்டம் காலையில் 10:30 12 மணி வரைக்கும். சூலம் இன்றைக்கு கிழக்கு திசையிலே இருக்கும். தயிர் பரிகாரமாக அமையும். கடக லக்னத்திலே சூரியன் 4 நாழிகள் 48 வினாழிகள் இருப்பார்கள். 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரியன் உதயம் ஆகிறது. இன்றைய நாளிலே கோள்களின் சாரங்கள் படி கோச்சார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் இருப்பது கடகராசிக்குள்ளர, புதன் அதுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் ரெட்ரகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தில் இருக்கிறார். செவ்வாயும் கேதுவும் சிம்மராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். ராகு கும்பராசிக்குள் அமர்ந்திருக்கிறார். சனி வக்கரம் பெற்று மீனராசியில் இருக்கிறார். சுக்கிரன் தன்னுடைய இடத்தில் ஆட்சியாக அமர ரோகிணி நட்சத்திரம் என்கிற இந்த சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ரோகிணி நட்சத்திர சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திராஷ்டமோட எஃபெக்ட் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கும். துலா ராசிக்கும் கொஞ்சம் ஸ்பில் ஓவர் விருச்சிக ராசிக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடிகிறது. இன்றைய நாளிலே நமக்கு விருத்தி அப்படிங்கிற யோகமும் பாலவ கரணம் அப்படிங்கிற கரணமும் இருக்கிறதுனாலே செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் அக்கறையுடன் செய்யும்போது லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இண்டிகேஷன் தெரிகிறது. திங்கட்கிழமை அப்படின்னும் போது சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான ரிஷபராசியிலே சந்திரன் பிரயாணம் செய்வது, 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது, இரண்டுமே ஒருவருக்கொரு கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வதற்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு. என்னதான் மருத்துவ செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் குரு தன் பார்வையாலே உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதனாலே கொஞ்சம் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் கதியாகி அவரும் தன்னுடைய பார்வையை 11ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார். அதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசும்போது விரோதம் இல்லாமல் பழக வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கையுடன் இன்றைக்கி மனதில் வைத்து கொண்டிருக்கலாம். நல்லாயிருக்கும். 4 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே ஸ்ரீதேவி தாயாரை வணங்குவதும் நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து ரிஷபராசியில் அமர்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் சந்திரனுக்கு ரோகிணி நட்சத்திரத்து மேலே அதிக பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க புராண கதைகளிலே. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ரோகிணி அப்படிங்கிறனால உளவியலிலே இருக்கக்கூடிய எண்ணங்களிலே உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய காஷனான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி யோசிப்பீங்க. பண வரவுக்கு இன்றைக்கி பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் நல்ல பணத்தை கொடுப்பார். 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புதனும் மற்றும் சூரியனும்
உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார்கள். 4ஆம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடம், தாயாஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் தாய் வழி சில பகைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் ஸ்தானத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் தொழிலிலே எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டால் நல்லது. ராகுவின் தன்மையிலே கொஞ்சம் பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய குரு உங்கள் மனத்திலே நிறைய குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தினாலும், பயங்களை ஏற்படுத்தினாலும், குடும்பத்திலே கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் இருப்பதனாலே, அதனாலும் கொஞ்சம் குழப்பங்கள் இருப்பதனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய டேயில் இன்றைக்கி ஒரு டே. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல காரியம் என்னென்னாக்க, சனி பகவான் மீனராசியிலேருந்து வக்கரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதும், அதே போல் புதன் கடகராசியிலே வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதும் ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கி அந்த வக்கரகதியானது நமக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வதாக அமைகிறது. அதனால் இந்த வக்கரத்தை நல்லதுன்னு சொல்லிக்கிறோம். பார்வையின் பலத்தினாலே சூரியனானவர் ராகுவை பார்ப்பதனாலே பெருசாக எதையும் பிளான் பண்ணி அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதே கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனாலே நாள் கரெக்டாக ஓடிடும். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே லக்ஷ்மி தாயாரை வணங்குவதும் மேலும் சிறப்பை கூட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் லாபஸ்தானமாகிய ரிஷபராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். கூடவே சுக்கிரனோடு இருக்கிறதுனால விழாக்கள், விருந்துகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு குதூகலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி மேலே மேலே போகிறதுக்கான எண்ணங்களை அதிகமாக ஓட்டி செல்வீர்கள். சில காரிய தடைகள் இருந்தாலும் வெற்றி கொள்வீர்கள். குருவின் 12ஆம் இட பிரயாணமானது கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. தேவையில்லாமல் உடல் உபாதைகளையும் கொடுப்பதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்து இருக்கிறதுனால புத்தி தடுமாற்றங்கள், அதனால் வரக்கூடிய மன பிறற்றங்கள் வருவதற்கு சூழ்நிலையும், புதன் உங்கள் ராசியிலே அவரும் ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால அந்த வக்கரத்தினால் வரக்கூடிய வியாதிகள், மனதிலே நரம்பு தளர்ச்சி, நரம்பிலே வியாதிகள் போன்றவை வருவதற்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வழி இருக்குது. தோல் வியாதி வருவதற்கும் இருக்குது. நரம்பிலே சில தொல்லைகள் வருவதற்கு சூழ்நிலை இருக்குது. சியாட்டிக் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஸ்டோரியை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனை மட்டும் நீங்கள் லைன் அப் பண்ணிட்டால் போதும். மற்றதெல்லாம் ரெஸ்ட் அஷ்யூர்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்குது. தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதனாலே சில பல கழிவுகள், சில பல கலக்கங்கள் வருவதற்கான சூழ்நிலை. என்ன பண்ணினாலும் குழப்பத்தில் சில இடத்துல போய் எண்டப் ஆயிரும். அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த விஷயம் கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக எண்டு டேயில், எண்ட் ஆஃப் டே இஓடின்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிஷன் போது, மீட்டிங் போது தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் எக்ஸ்ட்ராவாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கால் அப்படியே காலை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும். ராசியின் நேரடி பார்வை ராகு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போதே பயம் கலந்த விஷயமாகத்தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா தகராறு நிச்சயம் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி பெருமாளே கதின்னு இருக்கணும். ஏகாதசி அவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். இந்த நாள் ஒரு நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, உங்கள் ராசியின் 11வது இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், உங்கள் ராசியின் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்க. வேலை செஞ்சால் கூலி வருமா அப்படின்னா, வேலை செஞ்சால் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வரக்கூடிய லாபங்கள் கைக்கு வரத்தான் போகுது. சனி பகவான் தன்னுடைய மீனராசியிலிருந்து வக்ரம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறார். 5ஆம் இடத்தை நோக்கி செல்கிறார். தேவையற்ற செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போகிறார். பணம் கொடுத்தது பண தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், பண தட்டுப்பாடெல்லாம் வராமல் இருக்கணும்னு ஏகாதசி விரதம் இருக்கணும். இருந்தால் நல்ல விதத்திலே வாழ்க்கையில் வளம் நலம் பெறலாம். வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே 8ஆம் இடமான இந்த ரிஷபராசிக்குள்ள சந்திரன் பிரவேசிப்பது சந்திராஷ்டமம் எஃபெக்டை இந்த விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும், வாழ்விலே இன்சொல் பேசுவது நல்லது. இனிய சொல் நம்ம பேசினாக்க நல்லது நடக்கும். அடித்து பேசுகிற போது நான் தான் ரைட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசினோம்னா மாட்டிப்போம். அதை இன்றைக்கி டெஃபினட்டாக செய்யக்கூடாது. உங்கள் வார்த்தையை பயம் கலந்திருந்தால் நல்லது. அதை விட்டு கொஞ்சம் கோபம் ஆணவம் கலந்துருந்தால் மாட்டிப்பீங்க. அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி இருங்க. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அவசியம் வேதாசி விரதம் இருங்க. யோகினி ஏகாதசி ரொம்ப பவர்ஃபுல். மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஃபாஸ்டிங் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை தரும். சாயங்கால வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கோ. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசியை சுக்கிரனுடன் சேர்ந்து நேரடி பார்வை. கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டதுன்னு ரெண்டுமே சேர்ந்த கலவையான நாளாக இந்த நாள் அமைகிறது. 8ஆம் இடமான இந்த டிரான்சிஷன் பீரியட் விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இன்றைக்கி விசாக 4ஆம் பாதத்துக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்லதொரு காரியங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் பயமுறுத்தி தான் உங்கள்கிட்ட வேலை வாங்குறாரு. ஆனால் புதனுடைய வக்கரகதி 9ஆம் இடம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் சில விஷயத்தில் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதுனால சக்ஸஸ் ஸ்டோரி ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி சர்வ ஏகாதசி ஆனால ஏகாதசி விரதம் நல்லது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசிநாதனை நேரடியாக பார்க்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுத்து கொண்டிருக்கிற நாளிலே 6ஆம் இடமான ரிஷபராசிகளுடைய அதிபதியான சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலே பொன் வர்த்தக விஷயங்களிலே நல்ல லாபங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலே நல்ல உதவு, தங்க நகை வெள்ளி நகை போன்றவையெல்லாம் வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டு. விழாக்காலங்களுக்கான வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சுப நிகழ்வுகளுக்கு நல்ல முத்தாயமான நாளாக இந்த நாள் அமைகிறது. வரன்கள் நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலை. திருமண தடை தீங்குவதற்கான சூழ்நிலை எல்லாம் நல்லதாக அமைகிறது. வியாதி செலவுகள் கட்டுப்படும்.
நிறைவுகள் மனதிலே கொண்டு ஆர்வமும் ஆக்கமும் கொண்டு பயங்கள் ஒழிந்து தடைகள் நீங்கி இன்பம் வரக்கூடிய வாழ்வை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறதுனால பரிவு கலந்த பக்தியுடன் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஏகாதசி விரதமானது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ள சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் காரியங்களிலே குழந்தைகள் விஷயத்திலேயும் வெளி விஷயத்திலேயும் ஸ்பெக்குலேஷன் ரிலேஷன்லேயும் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், நண்பர்களுடைய இருக்கக்கூடிய விஷயங்களிலே சில கஷ்டங்களும் பிணக்கங்களும் வருவதற்கான சூழ்நிலை, ராசியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் இவர்களுடைய எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அச்சத்தை கொடுப்பதும் பயத்தை கொடுப்பதும் தெளிவற்ற ஒரு சூழ்நிலையை காட்டுவதாக அமைகிறது. அதனால் எப்படா எங்கேருந்துடா வேலை வரும், என்னதான் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த புதனுடைய வக்கரம் அப்படின்னு பார்க்குறோம். புதன் வக்கரித்து கொண்டு இருப்பதனாலேயும் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் காட்டும். செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது அஷ்டமச்சானம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் பயத்தை கொடுப்பதாக அமைகிறது. இப்போ தேவையற்ற உள்ள பயங்களை நீங்கள் வைத்து கொண்டு வெளியில் உள்ளே சிரிக்கிறேன் வெளியே அழுகிறேன்னு ஒரு ஃபேஸை மாஸ்கை போட்டுவிட்டு சுற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையே இன்றைக்கி இருக்குது. 2-4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த ரெட்டை கேம் விளையாடுறோம் இல்லையா, அந்த அன்னியன் கேம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கேம்லேருந்து இன்றைக்கி விடுதலை தருவதற்கான நல்ல வாய்ப்பை தருவது ஏகாதசி விரதம். அதனால் இதை கடைபிடியுங்கள், நல்லதொரு மாற்றத்தை எதிர்நோக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்க உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்துக்கான புதனும் வக்கரத்தில் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. பண வரவுக்கு திருப்திகரமான சூழ்நிலையை தருவதற்காகவும், எந்த காரியங்களுக்கும் விரோதமில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை குரு அமைத்து தருவதற்காகவும் தன் பார்வையினாலே உங்கள் ராசியை பார்க்கிறார். அடுத்தவன் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கும். அதுவும் குரு சொன்னால் அவசியம் கேட்டுடணும். தெரியாத விஷயத்துலாம் நம்ம கடக்கன்னு உள்ளே போகக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்தில் யார் சொன்னாலும் நமக்கு வந்து அப்படியே நம்ம கோப்பம் பண்ணி போனோம்னா மாற்றங்கள் மரியாதையாக நம்மகிட்ட வந்து நிற்கும். மாற்றங்கள் மாறாதது அப்படின்னு சொல்லுவோம், அப்படி வந்து நிற்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றம் உங்களை தள்ளி விட்டு ஓடிப்படும். அதனால் மாறினதுனால சார் மாறிட்டேன் சார், அங்கே மாறினேன், இந்த வேலை இருந்த வரைக்கும் அவ்வளோ நல்லா இருந்தேன் சரியா, ஆனால் மாறினேன் பாருங்கள் அன்னிலேருந்து எனக்கு அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சில விஷயங்களெல்லாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியதுனால ஏகாதசி அப்படிங்கிற விரதம் அது ஒரு நல்வினை தீவினை ரெண்டுத்தையும் பகுத்து வச்சு எது நல்லது மட்டுமா கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்திரமான மைண்ட் செட்டை கொடுக்கும் இந்த விரதங்கள். அதனால் அவசியம் இது இருங்க. 2-6 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராசிநாதன் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் 12ஆம் இடத்தை நோக்கி போகணும். இந்த 12ஆம் இடத்தை ஏற்கனவே குருவும் பார்த்துருக்கிறார், செவ்வாயும் பார்த்துருக்கிறார். அப்படிங்கிறதுனால புதன் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்காரர், அவரும் 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்று 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படிங்கிறதுனாலையும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் பண தட்டுப்பாடு இருப்பதை தடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காகவும் குரு தன் பார்வையாலே விரயஸ்தானமான கும்பராசியை பார்க்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு நாளிலே ரோகிணி நட்சத்திரத்திலே நமக்கு சந்திரன் உள்ளே இருப்பதனாலே பண வரவை அவரும் மிகைப்படுத்தி தருவார். அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும். 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் தொடர்ந்து வாழ்க்கையிலே நல்ல நல்ல முறைகளெல்லாம் நாம் பயன்படுத்தி வெற்றியை நோக்கிய இலக்குகளை வெற்றி அடைவதற்கான சூழ்நிலையை பெறுவதனாலே
இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கினீரானால் இந்த நாள் நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன்.